யுஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நல்ல ஒரு டேட்டா வந்திருக்குது. இது கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்லி ஹையரு. இதனாலேயே எல்லா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். அதை நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே மேலே ஆல் டைம் நோக்கி போயிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் சைட். சரி, நம்ம இந்தியன் இன்ஃப்ளேஷன் வந்து 1.55 8 வருஷத்துடைய லோ காமிச்சிருக்கு. அதுவும் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். இதோடைய பிரதிபலிப்பு தெரிஞ்சிருச்சு. கிஃப்ட் நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேப் அப் இருக்கலாம். சரியா, எஃப்ஐஸ் வந்து 3378 கோடி நேற்று விற்றுருக்காங்க. இது வரைக்கும் 18,500 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த மாதத்தில் 47,660 கோடி போன மாதத்தில் விற்றாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடும் அந்த பக்கம் சொல்லிட்டேன், நெகட்டிவ் சைடும் போயிட்டேன். சரி, நம்ம நேற்று வந்து ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா பிசிஆர் வந்து 0.65 பியரிஸ்ன்னு காமிக்குது. இது டேட்டா சைடு வந்து பேரிஸு. அதே மாதிரி சப்போர்ட் 24,500, 24,400, 24,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து 24,500 டு 25,200, 1 லேக்கு மேலே அது 25,000, 2 லேக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் மாறுபடலாம். சரியா, சைனாக்கு யூஎஸ் 90 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது. இதுவும் பாசிட்டிவ் சைடு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் மிகப்பெரிய வாலட்டைல் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. மேலே ஏறிட்டு கீழே இறங்கிச்சு, கீழே இறங்கிட்டு மேலே ஏறிச்சு. இதுதான் 5 நாளாக நடந்துகிட்ருக்கு, 4 நாள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து கேப் அப்பு. இன்றைக்கி கூட அப்படி இருக்கலாமான்னு ஒரு ஐயா இருக்குது. வியாழக்கிழமை க்ரீன் கேண்டில், வெள்ளிக்கிழமை ரெட் கேண்டில், திங்கக்கிழமை க்ரீன் கேண்டில், செவ்வாய்க்கிழமை ரெட் கேண்டில். இன்றைக்கி க்ரீன் கேண்டில் நோக்கி இண்டிகேஷன் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. சரியா, ஐஎன்ஆர் தொடர்ந்து சரிவு தான் இருக்குது. 87.88 அது லைஃப் டைம் லோ. 87.78 அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நேற்று வந்து 24,487 க்ளோஸ் ஆச்சு. அதாவது 24,500க்கு கொஞ்சம் கீழே. இன்றைக்கி வந்து கேப் அப்போ 100 பாயிண்ட்டுக்கும் போது மறுபடியும் 500க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இப்படி இருக்க ட்ரம்ப்பும் புத்தினும் 15th மீட் பண்ணுறதையும் ஒரு முக்கியமாக குளோபல் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வாட்ச் பண்ணுது. அது அப்படி இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ இருக்குது. ஒன்று ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதாவது மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து போகுது, இது வந்து டெக்னிக்கலாக அது நல்லதில்லை அப்படின்னு போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. ஓரளவு அந்த டெக்னிக்கலாக அந்த விஷயம் தெரிய வரும். அதே மாதிரி முந்தா நாள் வீடியோவில் வந்து ஸ்விங் போட்டு கீழே இறங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி பேயாட்டையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ இது முக்கியமான வீடியோஸாக இருக்கும். அதே மாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. ஏண்டா அதில் சில நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸு ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளுக்கு ஒரு ஸ்டாக்ஸு. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்டர்ன்ஸு கற்றுக்கிறதுக்கு. ரைட்டா, மறக்காமல் லைக் பண்ணிங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்துறோம். டோ ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, S&P 500 1.25% அப்பு, நாஸ்டாக் 1.5% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, CSE இட்டாலி 3/4% அப்பு, DX ஜெர்மனி 0.25% டவுனு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி நேற்று 2%க்கு மேலே போச்சு, மறுபடியும் 3/4% அப்பு, லைஃப் டைம் ஹையை நோக்கி உடச்சி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் வந்து 0.25% அப்பு, ஹேங்ஸஸ் 0.25% அப்பு, கொரியா கோஸ்பி 3/4% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 2.5% அப்பு, அண்டு சைனா 0.5% அப்பு. ஏடிஆர்எஃபை செக் பண்ணும்போது ஒரு மிக்சராக தான் இருக்குது. ரிலையன்ஸ் 0.5% அப்பு, HDFC 0.25% டவுனு, ICC 0.25% அப்பு, அண்டு இன்ஃபோசிஸ் 0.5% அப்பு, ஆஃப்டர்ஸில் 0.25% அப்பு, விப்ரோ 1.25% அப்பு, 1.25% அப்பு. ரைட்டா, இந்த மாதிரி ஒரு மிக்சடு இருக்குது. அதாவது ஏற்றம் இறக்கம் ஒரு குழப்பம். நல்ல பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நல்ல நெகட்டிவும் இருக்குது. நல்ல நெகட்டிவ் என்னென்னா, இந்தியாவுக்கு இன்னும் டாரிஃபு ஃபைனலைஸ் பண்ணல, பேச்சுவார்த்தைகள் கூட
சரியாக இல்லை. இதெல்லாம் பெரிய மைனஸ். எஃப்ஐஸ் கண்டினியூ செல் பண்ணுறதும் பெரிய நெகட்டிவ். சரி, இப்போது சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாகவும் என்ன நடக்கலாக வந்துடலாம். யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து எல்லாமே ஏறி இருக்குது. தெரிஞ்சது தான். காரணம் சிபிஐ டேட்டா காரணமாக ரேட் கட்டு இருக்கலாமுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஃபெட் சேர்மன் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. இது இன்வெஸ்டிங்கில் இது வந்திருக்கு. அப்புறம் பே டைம் இன்றைக்கி வாட்ச் பண்ணணும். ஏற்கனவே நான் பே டைம் ரொம்ப தடவை முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரியாவது கன்சிடர் பண்ணி நம்ம டீ குடிக்கிற காசை கூட அதை வாங்கி போட்டால் நல்லது. ஏன்டா சில நேரத்தில் நம்ம பிக் பிரதர்ஸு கூட அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஏன்டா இந்த பே டைமுக்கு வந்து இன்றைக்கி ஆர்பிஐ கிளியர் பண்ணியிருக்கு. அக்ரிகேட் லைசன்ஸு, அப்புறம் மெர்ச்சன்ட் ஆன்போர்டிங், அதாவது இந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. இது வந்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுறணும். ரைட்டா? அதே மாதிரி மோத்திலால் அஸ்வால் வந்து ஜெப்டோவை 400 கோடி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஜெப்டோவும் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இது 21,000 பேரை இந்த வார் டைமில் அரெஸ்ட் சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு ஈரானில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, அல்ஜசீராவில். அப்புறம் அவங்களுடைய சயின்டிஸ்ட்டை வந்து ஒழித்து மறைவாக வச்சுருக்குறாங்கங்கிறது நியூஸ் 18 வந்திருக்கு ஈரான். ஏன்டா நியூக்ளியர் டாக் நடக்குதுல்ல, சரியா? அந்த விஷயத்துக்காக ஏற்கனவே இந்த மாதிரி சூழ்நிலை தான் பல சயின்டிஸ்டுகள் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்காக வேண்டி. சரி, இப்போ வந்து பிபிசியில் வந்திருக்குது 73 பேர் கொல்லப்பட்டதாக காசாவில். அந்த விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி உக்ரைனில் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். உலகமே இதை விட்டுறக்கூடாது, ரஷ்யாவை நம்பக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்கிறாரு. இங்கே புத்தினும் அண்டு ட்ரம்ப்பும் 15ஆம் மீட் பண்ணுறது, அந்த விஷயங்கள் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. சரியா? இப்போ டெக்னிக்கலாக வந்துடும். மார்க்கெட்டு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. 24,500க்கு கீழே பியரிஸ் மோடு வந்துடணும். ஆனால் டிஐஸ் விட மாட்டாங்க, கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 25,000க்கு மேலே புல்லிஷ் மோடு வரணும். ஆனால் எஃப்ஐஸ் விட மாட்டாங்க. இப்படி மார்க்கெட் வந்து ஒரு இடியப்ப சிக்கலாக இருக்குது. சரியா? இது டெக்னிக்கல். சரி, என்ன நடக்கலாம்னு அதுக்கெலாம் குளோபல் மார்க்கெட் க்ரீனு, நம்ம மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லலாம், ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக அதே நியூட்ரல் ரேஞ்சு. எஃப்ஐஸ் அது வந்து டவுன் சைடு தான். ஏடிஆர் மிக்ஸ்டாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 100+ இருக்குது. ஸோ அகெயின் இதே என்ன சொல்கிறது, இதே பேயாட்டை தொடருமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி டே, வெள்ளிக்கிழமை லீவு. ஸோ பொசிஷனை கேரி பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. அதனால் அதே தான் ரேஞ்சு, வாலட்டைல் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன். இது வரண்டா ட்ரம்ப்புடைய தாரிஃப் எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் இந்த இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன நியூஸ், நல்ல நியூஸ் கிடைச்சா கூட இந்த மார்க்கெட் ராக்கெட் தான். அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடக்கும். அதே மாதிரி பேட் நியூஸ் வந்தாலும் கீழே தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.